டாப்லேயே வைக்கிறோம். டாப்ல வச்சிருக்கீங்க? டாப்லேயே வச்சு க்ளோஸ் பண்ணுறோம் சார். ஓகே. க்ளோஸ் பண்ணி சரி, மறுபடியும் இந்த பாக்ஸுக்குள்ளேயே இதை போட்டுடுறோம். சரி, போட்டு டாப்பில் என்ன கார்டு பார்த்தீங்க? கிங்கு. இப்போ இந்த மேடம் கையை வைப்பாங்க, நான் இங்கே மேஜிக் சொல்லி தட்டுவேன். மேஜிக் சொல்லாமல் தட்டுவேன். கை வைங்க. வந்து விழலை, ஆனால் இப்போ மேஜிக் சொல்லி தட்டுறேன் பாருங்க. அப்போ விழலை. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன ஆகிருக்கு அப்படின்னா, என்ன ஆயிடுச்சு? கார்டு பேக்கே வேனிஷ் ஆகிடுச்சு. ஓ மை காட், பாருங்க கார்டு பேக் கார்டு விளையாடுறதும் கூடாது அப்படின்ட்டு அந்த கார்டு பேக் வேனிஷ் ஆகிடுச்சு. ஹலோ ஜிசி மோகன் சார், அந்த கார்டு பேக் எங்க போச்சு? ஏன்னாக்கா அவர் வந்து கிங் போட்டாரு, மேஜிக் கிங் அதை வேனிஷ் பண்ணிட்டாரு. தேங்க்யூ. ஓ வெரி நைஸ், ரொம்ப அழகா சொன்னீங்க. மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, எங்களோட கால் பண்ணி பேசுங்க. ஒரு மெஜிஷியனா இருக்கிற நீங்க வந்து கால் பண்ணி இவ்வளவு தூரம் பேசினதுக்கும் என்கரேஜ் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகா பேசுனீங்க. மேஜிக் கிங் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால கிங் மாதிரி கிங்கை வந்து காணாம பண்ணிட்டீங்க. அதே மாதிரி ஃபுல் பேக், எவ்வளவு பெரிய நிறைய பேக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அதுல நிறைய கார்ட்ஸ் உள்ள இருந்தது. பட் அந்த பேக்கோட சேர்த்து அந்த கார்ட்ஸ் அப்படியே வேனிஷ் பண்ணிட்டீங்க. வெரி நைஸ். ஏன்னா நாங்கள் கண் முன்னாடி பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது சார். அவரும் வந்து உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டாரு. வெரி நைஸ். அடுத்தது என்ன பண்ண போறீங்க? அடுத்தது இன்னொரு மேஜிக் பண்ணலாம் மேடம். அடுத்தது இன்னொரு மேஜிக்கா? ஓகே. ஹலோ, ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். மேஜிக் தான். உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் மகேந்திரன். மகேந்திரன், எங்கிருந்து கால் பண்றீங்க? என் பேர் மகேந்திரன், கீழகுத்தவஞ்சம் பேசுறேன். எங்கிருந்து? கீழகுத்தவஞ்சம் வந்து. ஓகே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மகேந்திரன்? இல்லக்கா, நீங்க வந்து இப்போ மேஜிக்ல சீரட்டு போட்டு பண்ணீங்களா? ஆமா. அது வந்து எனக்கு வந்து திருப்பி பார்க்கலாமாண்ணா? திருப்பி பார்க்கணுமா? திருப்பி அதுக்கு அதையே பார்க்கணும். டிஃப்ரெண்டா உங்களுக்காக அழகான மேஜிக் பண்ணுவாரு. அப்படியா? உங்களுக்கு அந்த மேஜிக் ரொம்ப பிடிச்சி போச்சா? அந்த மேஜிக்ல எல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. வந்து நானும் புகை குடிச்சு இதை வந்து அனுபவப்படக்கு என் ஃப்ரெண்டுமார்களுக்கு ஆசைப்பட்டாங்க. ஓஹோ. சரி, இதை வச்சு அவங்க வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு திருப்பி பண்ணுங்க அப்படின்னு. ஓஹோ, ரொம்ப நல்ல ஒரு கருத்தை சொன்னீங்க சார். இந்த மாதிரி புகை பிடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய டேப்லெட்ஸ் அதுக்கப்புறமா யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா? ஆமா. ஓகே ஓகே, நான் ரொம்ப நல்ல விஷயம் சார். நீங்க விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றீங்க, ரொம்ப நல்லது சார். ரொம்ப துணிச்சலான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. உங்களை உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணணும். சரி மேடம். உங்களுக்காக வந்து சூப்பரா நிச்சயமா ஒரு மேஜிக் பண்ணுவாரு. ஓகேவா? அதை பாருங்க. அவர்கிட்ட பேசுங்க. சரி, கொடுங்க சார். சார் வணக்கம் சார். சார் நான் மகேந்திரன் பேசுறேன். சொல்லுங்க சார். சார் வந்து இப்போ திருட்ட செஞ்சு போட்டீங்களா? சொல்லுங்க சார். இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லுங்க சார். நன்றி. இதே மாதிரி வேற ஏதாவது இந்த குடிப்பழக்கத்தை நிப்பாட்டு மாதிரி கொஞ்சம் போட்டீங்கன்னா என் ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப பிடிக்கிறாங்க. சரிங்க சார். அதை நிப்பாட்டு இது மாதிரி ஏதாவது காட்டினீங்கன்னா நான் திரும்பியா பேசிடுவேன். சரிங்க. குடிப்பழக்கம் அப்படின்றது அவங்களா பார்த்து நிறுத்திக்கணும். நாமளா சொல்லி அவங்களா பார்த்து நிறுத்திட்டாங்கன்னா அதுவே ரொம்ப நல்லா இருக்கும். அவர் சொன்னாரு பாத்தீங்களா, எப்பவுமே சில பேர் வந்து சொன்னா கேட்க மாட்டாங்க, பட்டாதான் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஆமா ஆமா மேடம். அது வந்து சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. என்னதான் நம்ம சொன்னாலும் 90% வந்து அவங்களே பட்டு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த தப்பு திரும்ப செய்ய மாட்டாங்க. நம்ம என்னதான் சொன்னாலும் பட்டுதான் சில பேர் புரிஞ்சுப்பாங்க. அது 90% அப்படிதான் இருப்பாங்க. நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அவேர்னஸாவது அவங்களுக்கு கொடுக்கணும், இது தப்பு, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அதை வந்து கேட்டு நடந்துக்கிறதோ இல்லை வேண்டான்னு ஒதுக்குறதோ அவங்களோட இஷ்டம் இல்லையா சார்? ஸோ உங்களுக்காக கண்டிப்பா சூப்பரா ஒரு மேஜிக் பண்ணுவாரு. ஓகேவா? லைன்லயே இருங்க, அவங்களுக்காக ஒரு சூப்பரா ஒரு மேஜிக் பண்ணுங்க. இங்க ஒரு பேக் இருக்கு. இல்ல உள்ளுக்கு ஒண்ணும் இல்ல சார், பாருங்க. ஆமா.
பண்ணிட்டேன். இப்போ வந்து இங்க ஒரு அட்டை ஒன்று கலர்ஸா காட்டுறோம் பாத்தீங்களா, கார்டு ஒன்று. ஆமா. ஹலோ ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ பாருங்க, இப்போ கையில என்ன வச்சிட்டு இருக்காருன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு அட்டை வச்சிருக்காங்க, அதுல 6 கலர் இருக்கு. 6 கலர் இருக்கா? என்னென்ன கலர் வச்சிருக்காருன்னு கொஞ்சம் சொல்லுங்க. மேல வந்து ஒயிட்டு, ரெண்டாவது ஊதா, ரெண்டாவது சோப்பு, அடுத்து ஒயிட்டு, பச்சை, அடுத்து சோப்பு வச்சிருக்காங்க, அடுத்து நீல கலர் வச்சிருக்காங்க. அது சார் இப்போ நீங்க கலர் எல்லாம் வேணாங்க சார், ஒரு 6க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 4 பாருங்க. 1 2 3 4. என்ன கலருங்க அது? பச்சை, கிரீன். நல்லா பார்த்துக்குங்க. சாருங்க கரண்ட் போயிட்டு இருக்குல்ல, லைன் போயிட்டு கரண்ட் போயிடுச்சு. ஓகே, சரி பரவாயில்ல, நீங்க லைன்ல இருங்க. லைன்லயே இருங்க. இப்போ நிறைய கலர்ஸ் வந்து இங்க உள்ள போடுறோம். அந்த பேக் வச்சிருந்தாரு இல்லையா, பிளாக் கலர் பேக், எம்டி பேக் வச்சிருந்தாரு இல்லையா, அந்த பேக்ல நிறைய கலர்ஸ் அந்த பேக்ல வந்து நிறைய கலர்ஸ் எல்லாம் போடுறோம். நீங்க செலக்ட் பண்ணது கிரீன் கலர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 4வது நம்பரை வந்து செலக்ட் பண்ணீங்க. அந்த 4வது நம்பர் பாத்தீங்கன்னா கிரீன் கலர். ஸோ இந்த எம்டி பேக்ல வந்து நம்ம நிறைய கலர்ஸ் போட்டிருக்கோம். இப்போ கிரீன் மட்டும் இல்லாம ப்ளூ, அந்த மாதிரி ஆரஞ்சு, அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் போட்டிருக்கோம். அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நிறைய கலர் பாத்துக்கங்க, நிறைய கலர்ஸ் போடுறோம். ஒயிட், பிங்க், கிரீன் எல்லாமே போட்டிருக்கீங்க. நிறைய கலர் போட்டு என்ன பண்றோம், மேஜிக் பண்றோம். ஆனா இவர் இந்த பேக் கிட்கோ எனக்கு ஃபர்ஸ்டே தெரியாது அவர் கிரீன் தான் செலக்ட் பண்ண போறாருன்னு. பாத்தீங்க அப்படின்னா எல்லா கலர்ஸுமே மாறி கிரீன் தான் வரும். வாவ், சூப்பர். ஹலோ, சொல்லுங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ நிறைய கலர்ஸ் வந்து அந்த பேக்குக்குள்ள போட்டாரு. சரி, ப்ளூ, ஒயிட், பிங்க் எல்லாமே போட்டாரு. ஆனா கடைசியில வந்து அவர் அந்த பேக்குள்ள இருந்து எடுக்கும் போது ஃபுல்லாவே எல்லாமே கிரீன் கலரா ஆயிடுச்சு. நீங்க செலக்ட் பண்ணது கிரீன் கலர், பச்சை கலர் எல்லாமே பச்சையாயிடுச்சு. ஸோ கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, எங்களோட கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ரொம்ப நல்லா இருந்தது சார். ஏன்னா எவ்வளோ கலர்ஸ் வந்து இருக்கு. இந்த கலர்ஸ்ல வந்து அவர் வந்து இது பச்சை தான் செலக்ட் பண்ணுவார் இதுல அப்படின்னு நம்ம வந்து நினைக்கவே இல்லை. பட் கரெக்டா வந்து நீங்க ஃபுல்லாவே எப்படி அந்த மேஜிக் பண்ணீங்க. நிறைய கலர்ஸ் போட்டோம், நிறைய துணி போட்டோம் இல்லையா. பட் அந்த பேக்குள்ள போய் எல்லாமே ஒன்னா ஆகி எப்படி வந்து ஃபுல்லா வந்து பச்சையா ஒரு துணி வெளியில வந்துச்சு அப்படின்னு தெரியல. இந்த இடத்துல வந்து மேஜிக் நடந்திருக்கு, ரொம்ப நல்லா இருந்தது. மேஜிக் நடந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்கு நிகழ்ச்சி தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறீங்க சார்? நான் நிகழ்ச்சி போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து 3 இயர்ஸா தான் வந்து மேஜிக் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து நீங்க வந்து மேஜிக் வந்து ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல பார்ட் டைமா பண்ணி வேற எங்கேயாவது ஒர்க் பண்றீங்களா? இல்ல, நான் வந்து பில்டிங் கான்ட்ராக்ட், பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன். அக்குபஞ்சர் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கோம். இப்ப புதுசா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வந்து ஓபன் பண்றோம். மேஜிக் வந்து சும்மா ஒரு ஜாலியா ஹாப்பியா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆஹா, இங்க பாருங்க, ஆல்ரவுண்டரா இருப்பாரு போல. இவ்வளவு வேலைகளுக்கு நடப்புற வந்து மேஜிக்லயும் உங்களுக்கு விருப்பமா இருந்து இவ்வளோ வந்து இவ்வளோ ஷோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு மனிதனால பல வேலைகள் செய்ய முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மேஜிக்ஸ்லாம் உங்களுக்காக தொடர்ந்து காத்துட்டு இருக்கு. ஆஃப்டர் எ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.